الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا أيحب أحدكم أن يأكل لحم أخيه ميتا فكرهتموه واتقوا الله إن الله تواب رحيم صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم كيف أشهد بالإسلام أو كما قال عليه الصلاة والسلام பூமிகளில் அதற்கிடையே பல கோடிக்கணக்கான படைப்புகளை படைத்து அவை அனைத்துக்கும் தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே முறம் அல்லாஹ் ஜல்லஜலாலுஹு. அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், நாடியதை நாடியவாறு செய்யக்கூடியவன் என்று சாட்சி சொன்னதன் பின்னால் உலகத்திற்கு மறுப்படையாக, இறுதி தூதராக, உம்மத்துக்கு வழிகாட்டியாக இவ்வையகத்துக்கு வந்துள்ள எங்கள் பெருமானார் முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்னாருடைய வாழ்க்கையை முழுமையாக தனது வாழ்க்கையாக ஆக்கிக் கொண்டு உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபூ தாபிஈன்கள், நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானம் உண்டாகும். முதல் ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மஸ்ஜிதிலே இத்திகாஃப் நடந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேசர்களே, வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்கிருந்தாலும் படைத்த அந்த அல்லாஹ்வை பயந்து அஞ்சி கப்போல் வாழ்ந்து கொள்ளப்படி, ஆனால் ஏவர்களை தனது வாழ்க்கையில் இயன்ற அளவு எடுத்துக்கொண்டு கொள்ளும்படி விளக்கிய விளக்கல்களை முற்றுமுழுதாக தவிர்த்து ஒதுக்கி வாழ்ந்து கொள்ளும்படியும் அடியேனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து எல்லா கண்ணியமிக்க கணவான்களை தயார்களை சொல்வது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமிக்கு மேலால் படைத்த படைப்புகளிலே சிறந்தவர்களாக, கண்ணியத்துக்குரியவர்களாக அல்லாஹ் மனிதர்களை ஆக்கி, அல்லாஹ் இந்த படைப்புக்கும் கொடுக்காத ஒரு கண்ணியத்தை, ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களாகிய எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறார். அல்லாஹ் சொல்றான், கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய பிச்சலங்களை நாங்கள் சங்கை செய்திருக்கிறோம், கண்ணியப்படுத்தியிருக்கிறோம். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்துக்கு மேலால் ஒரு முஃமின் அவனுடைய சொத்து, அவனுடைய இரத்தம், அவனுடைய மானம் அனைத்துமே அது சங்கையாக. ஒரு முஃமின் அல்லாஹ்
எப்படி சங்கை செஞ்சிருக்கிறார். ஹதீஸ் சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் முஃமினு ரிஃபுன் கரீம். ஒரு முஃமின் என்கிறவன் அவன் கள்ளம் கபடமற்ற சங்கையானவன் சொன்னார். சங்கையான. எனவே சகோதரர்களே பெரியார்களே, இப்படி ஒரு முஃமின் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியத்துக்குரியவனாக ஆக்கியிருக்கிறாரோ அதே மாதிரி தான் அவருடைய பொருளை, அவருடைய இரத்தத்தை, அவருடைய உரிமைகளையும் அல்லாஹ் சங்கைக்குரியதாக ஆக்கியிருக்கிறார். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை அபாவை பார்க்கிறார். சந்தோஷ விதியாக அபாவை பார்த்து சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபாவை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்தோஷத்தால சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொண்டு சொன்னாங்க, மா அத்யபக், நீ எவ்வளவு மனமாக இருக்கிறாய். அவா அதை பார்த்து சொல்றாங்க, நீ எவ்வளவு மனமாக இருக்கிறாய். உன்னுடைய வார்த்தை அதுவும் எவ்வளவு மனமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, உன்னுடைய கண்ணியம் எவ்வளவு மகத்தானதாக இருக்கிறது. அப்பாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியப்படுத்திட்டு அப்பாவுடைய அந்த கண்ணியத்தை சொல்லிட்டு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் முஃமின், ஒரு முஃமின் இருக்கிறாரே, உன்னுடைய இந்த சங்கைகளை விட, இந்த கண்ணியங்களை விட ஒரு முஃமின், அவனுடைய அந்த முஃமின் சங்கையானவன் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வல் முஃமின் வஹ்தஹு, ஒரு முஃமின் உன்னுடைய இந்த சங்கையை விடவும், இந்த கண்ணியத்தை விடவும் ஒரு முஃமின் சங்கையானவன் என்று சொல்லி கொண்டு சொன்னாங்க, இன்னல்லாஹ தஆலா ஜஅல ஃபீ ஹராம், ஜமா அல்லாஹ் உன்னை சங்கைக்குரியதாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். அதே மாதிரி தான் ஹர்ரம லில் முஃமினி, ஒரு முஃமினுக்கு அல்லாஹ் சங்கையாக்கி இருக்கிறான். மாலஹு வ தமஹு வ ரிஸ்கஹு, ஒரு முஃமினுடைய செல்வம், ஒரு முஃமினுடைய இரத்தம், ஒரு முஃமினுடைய மானம், அல்லாஹ் அதையும் சங்கைக்குரியதாக ஆக்கினார். சொல்லி போட்டு சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு முஃமினை பற்றி கெட்டதை கூட என்றதை அல்லாஹ் ஹராமாக்கி, ஒரு முஃமினை பற்றி கெட்ட பார்வை அல்லது கெட்டதை சிந்திக்கிறதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதையும் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறார் என்று சொன்னார். எனவே ஒரு முஃமின் என்கிறவன் அவன் சங்கையானவன், கண்ணியத்துக்குரியவன், அவனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சங்கையானவனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி இருக்கிறார். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வன்னு பில் முஃமினீன கைரா, நீங்க ஒரு முஃமினை பற்றி நினைக்கிறதாக இருந்தா நல்லது நினை. ஒரு முஃமினுக்கு இருக்கக்கூடிய நல்லதுகளை நீங்க நினைங்க, அவருக்கு இருக்கக்கூடிய கெட்டவைகளை நினைக்க வேண்டாம். ஒரு முஃமினை பற்றி நல்லதை உள்ளத்துல கொண்டு வாங்க, ஒருத்தரை பற்றி நல்ல எண்ணங்களை கொண்டு வாங்க, கெட்டவைகளை கொண்டு வர வேண்டாம் என்று சொன்னார். குர்ஆன் சொல்லுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஏ ஈமான் கொண்டவர்களே, இஜ்தனிபூ கஸீரன் மினல்-ظن, நீங்க எண்ணங்களிலிருந்தும் அதிகமானதை தவிர்த்து கொள்ளுங்கள். உங்க எண்ணங்கள் யூகிக்கிறது, அடுத்தவரை பற்றி நாங்க நினைக்கிறது. குர்ஆன் சொல்லுது, இஜ்தனிபூ கஸீரன் மினல்-ظن, நீங்க அந்த யூகத்தோட எண்ணங்கள் அதிகமானதை நீங்க தவிர்த்து கொள்ளுங்கள். ஏனென்றா சில நேரம் உங்களோட எண்ணங்கள், உங்களோட யூகங்கள், உங்களோட அந்த நினைவுகள் எல்லாம் பாவமாக இருக்கும். நீங்க நினைக்கக்கூடிய அந்த நினைவுகள், நீங்க யூகிக்கக்கூடிய அந்த யூகங்கள் எல்லாம் அது சில நேரம் பாவமாக மாறும். சொல்லி போட்டு குர்ஆன் சொல்லுது, வலா தஜஸ்ஸஸு, யாரையும் துருவி ஆராயவா. வாழ்க்கையில யார் முக்கியமான ஒரு சிபாத், உங்களுக்கு இருக்கக்கூடிய பண்பு, நாங்க வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய ஒரு பண்பு. இன்னைக்கு அதிகமான பாவங்கள் என வாழ்க்கையில நிகழ்ந்து
அதிகமான பாவங்களுடைய அந்த விபரீதங்களை வாழ்க்கைய வாழத்துக்கு முக்கியமான பகுதி தான் அடுத்தவரை பத்தி நான் நல்லது நினைக்கிறது, கெட்ட நல்ல சிந்தனை வாழ்வு. எது செஞ்சாலும் என வாழ்க்கையில அது வாழ்க்கை கெட்ட சிந்தனைகள் தான் வருவாங்க. எனவேதான் குர்ஆன் சொல்லுது, நீங்க யாரை பற்றியும் நல்லதை நினைங்க, கெட்டதை நினைக்க வேண்டாம். அதே மாதிரி வலா தஜஸ்ஸஸு, நீங்க யாரையும் துருவி ஆராயவும். அவர் என்ன செய்றார், இவர் என்ன செய்றார், இவருடைய தொழில் என்ன, அவருடைய தொழில் என்ன, இவர் எங்க போறார், அவர் எங்க வாரார், இந்த குடும்பம் எப்படி இருக்குது, அந்த குடும்பம் எப்படி இருக்குது, இவங்க எப்படி வாழ்றாங்க, அவங்க எப்படி வாழ்றாங்க, நல்லதையா செய்யறாங்க, இவர் நல்லதையா செய்யறாரு, கெட்டதையா செய்யறாரு. குர்ஆன் சொல்லுது வலா தஜஸ்ஸஸு, யாரையும் பத்தி துருவி ஆராயலாம். நல்லதுக்காக வேண்டி பார்க்கிறீங்க, ஒரு குடும்பத்துக்கு செலவழிக்கணும் என்பதற்காக வேண்டி குடும்ப பின்னணியை பார்க்கிறீங்க, அது நல்லதுக்காக. ஆனா சில நேரம் கெட்டதை பார்ப்பதற்காக வேண்டி துருவி ஆராய்கிறார். இவர் எங்க போறார், இவருடைய தொழில் என்ன, என்ன செய்கிறார். குர்ஆன் சொல்லுது வலா தஜஸ்ஸஸு, துருவி ஆராய வேண்டாம். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, எனவேதான் எங்களோட வாழ்க்கையில் முக்கியமான பகுதி தான் மனிதனை பற்றி, மக்களை பற்றி, எங்களோட வாழ்றவங்களை பற்றி நல்லது உருவாகும். உள்ளத்துல நல்ல சிந்தனைகள் உருவாகும், நல்ல பண்புகள் உருவாகும். சகோதரர்களே, பெரியார்களே, எப்ப இந்த உள்ளத்துக்குள்ள நல்ல தன்மைகள், நல்ல சிந்தனைகள் வராது, நல்ல எண்ணங்கள் வராதோ அந்த நேரத்தில் வரக்கூடிய ஒரு பாவம் தான் அடுத்தவரை பற்றி நாங்க குறையும் பேச குறை சொல்ல குறைனா என்ன, புறம் பேசுதல் என்று சொல்லுவது. சோழர்களே, பெரியார்களே, 2 பேர் 3 பேர் சேர்ந்துட்டா, ஒருத்தரை பத்தி நல்ல எண்ணம் இல்லைண்டா, ஒருத்தரை பத்தி நல்லதை சிந்திக்கலண்டா, அந்த 3 பேர் என்ன பேசுவாங்க, அவருக்கு இருக்கக்கூடிய சில நேரம் இல்லாததையும் பேசுவாங்க. குறை மட்டுமே இல்லை, அது புறத்தை மட்டுமே இல்லை, சில நேரம் அவதூறு சொல்லக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போய் சேர்ப்பார். நல்லவரா சகோதரர்களே, பெரியார்களே, பேசக்கூடிய இந்த வார்த்தைகள்ல, இந்த பேசக்கூடிய நம்ம புறமாக இருக்கலாம், பேசுதா இருக்கலாம், ரெண்டு பகுதியாக இருக்கு. 2 பகுதியாக இருக்கு. ஒன்று புறம், இன்னொன்று அவதூறு. 2 பயங்கரமான பாவம், 2 பயங்கரமான பாவம். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை கேட்கிறாங்க, மல் கீபா, உங்களுக்கு கீபத்தன்னா புறம் பேசுதல் என்றா என்னன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. புறம் பேசுதல் என்றா என்னன்னு கேட்க தெரியாது, என்னன்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க அல்லாஹு வ ரசூலுஹு அலம். எல்லா சஹாபாக்கள் சொன்னாங்க அல்லாஹ்வும் அவருடைய ரசூலும் தான் மிகவும் அறிந்தவர்கள் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல் கீபா, புறம் என்கிறது ذكرك أخاك بما يكره، ذكرك أخاك بما يكره. உன்னுடைய சகோதரன் கிட்ட எதை பேசுறது அவன் வெறுக்கிறானோ அதை ஞாபகப்படுத்துறது தான் கீபா, புறம் பேசுறாங்க. அவர்கிட்ட இருக்கிறத கூட பேசுறது யாரும் அவங்க ஏற்றுக்கொள்வாங்களா? தன்கிட்ட இருக்கிற குறைய 4 பேர் பேசுறது யாரும் விரும்புவாங்களா? யாரும் விரும்ப மாட்டாங்க. இருக்கிற டைமில் தான், அவர் இல்லாத நேரத்திலையும் தான் சொன்னாங்க ذكرك أخاك بما يكره. உன்னுடைய சகோதரன் கிட்ட இருக்கக்கூடிய உன்னை ஞாபகப்படுத்துறத வெறுக்கிறார், அதை ஞாபகப்படுத்துறத அவர் வெறுக்கிறார், அவர் ஏற்றுக்கொண்டார் இல்லை, அதை ஞாபகப்படுத்துறது தான் சொன்னாங்க கீபா. ஒரு சஹாபி கேட்டார், அஃபரஐத இன் கான பி அஹி மா அக்குல். கேட்டாங்க, நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என் சகோதரன் இருக்குது, அது சொல்லுவோமே இன்னார் இன்ன சிந்த தன்மை உள்ளவர் அல்லது அவருடைய தோற்றம் இப்படி இருக்குது என்று நாங்க சொல்றோம். சொன்னாங்க, அந்த சஹாபி கேட்டார், யார சொல்லலாம், அவர்கிட்ட இருக்கிறதான் நாங்க சொல்றோம். இன் கான பி அஹி மா அக்குல்,
எது அவர்கிட்ட இருக்கிறதோ, எவர் என்ன குறை இருக்கிறதோ, எந்த தன்மை இருக்கிறதோ அதைத்தான் நம்ம பேசுவோம். கேட்டாங்க, இதுதான் கேட்டாங்க. சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்கான ஃபீ அஹீமா தகூல், நீ சொல்லக்கூடிய விஷயம் அந்த சகோதரிகிட்ட இருந்து கொண்டிருந்தால் நீ அதைத்தான் நீபத் பேசுகிறாய், குறம் பேசுகிறாய். சகோதரிகிட்ட எது இருக்கிறதோ அதை பற்றி பேசினால்தான் அது குறம். வகில்லம் யகுன் ஃபீஹி, எது அவர்கிட்ட இல்லையோ அதை நீ பேசினால், அதை நீ சொன்னால் ஃபகத் பஹத்தஹு, இதனால நீ செஞ்சிட்டாய், விட்டுட்டாய். அவர்கிட்ட இல்லாத முறையை செய்யலாம். அது சோழர்களை பெரியார் அவதூறு. கீபத் என்கிறது சோழர்களை பெரியார்களே, அது அடுத்தவர்கிட்ட மன்னிப்பு கேட்டால் அதை மன்னித்துட்டால் எல்லாம் மன்னித்து விடுவான். ஆனா சோழர்களை பெரியார்களே, ஆனா நாங்க அவதூறு சொல்லிட்டோம் என்றால் சரியத்துல அவருக்கு என்ன செய்யணும்? 80 கசையடிகள் கொடுக்கப்பட வேண்டும். சாட்சி கொண்டிருந்தார் 2 சாட்சிகளோடு பெரும் பாவங்கள் எடுத்து பார்த்தா, அது கபாகிர்கள் என்று சொல்லக்கூடிய பெரும் பாவங்கள் எடுத்து பார்த்தா, ஒரு பத்திரித்தன்மை உள்ள பெண்ணை ஜினா செய்தவள் அல்லது குற்றவாளி நன்னடத்தை அற்றவள் என்று நாம சொல்லிக்கோம் என்றால் சொன்ன இடத்துல 2 சாட்சி கொண்டு வரப்பட்ட அவர்களுக்கு சொன்னவருக்கு 80 கசையடிகள் கொடுக்கப்பட வேண்டும். அது பெரும்பாலும் இருக்கக்கூடியது. எனவே சோழர்களே பெரியார்களே, எனவே இல்லாத பேசுறது அது அவதூறு, இருக்கிறத பேசுறது அது குறம். 2 பாவம் தான். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல, இந்த குறம் என்கிறது, நாங்க அடுத்தவரை பத்தி குறம் பேசுவோம், அடுத்தவரை பத்தி நலவில்ல உள்ளத்தில் இருக்கிறது கெட்ட எண்ணங்கள் கெட்ட சிந்தனை, அவரை பத்தி நல்லதுகள் வருது இல்லை, அதனால பேசுவோம், புறத்தை பேசுவோம், நல்லது இல்ல கெட்டவைகளை பேசுவோம் அவரை பத்தி சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த கீபத் குறம் என்கிறது இருக்குது, அது கீபா அஷத்து மினஸ் ஸினா. குறம் என்கிறது, கீபத் என்கிறது அது ஸினாவை விட, விபச்சாரம் செய்வதை விடவும் கடுமையானது, விபச்சாரத்துடைய பாவத்தை விடவும் கடுமையானது. அந்த நேரத்தில் சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஃபகைஃப அஷத்து மினஸ் ஸினா, அது எப்படி யா ரசூலல்லாஹ், அது ஸினாவை விடவும் கடுமையாக இருக்கிறது, குறம் பேசுவது இருக்கிறது, விபச்சாரத்தை விடவும் எப்படி கடுமையாக இருக்கிறது கேட்டாங்க சஹாபா. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இந்த ரஜுல யஸ்னி ஃபயத்து, ஒரு மனிதன் ஜினா செய்கிறார், விபச்சாரம் செய்கிறார், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிறார், அல்லாஹ் மன்னித்து விடுவார். ஏன் அல்லாஹ்வுக்கு ஒரு பாவம் ஜினா என்கிறது, விபச்சாரம் என்கிறது அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் உள்ள ஒரு பாவ தொடர்பு. இவர் ஜினா செய்கிறார், நான் இந்த பாவத்திலிருந்து மீளும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிறார், மன்றாடுகிறார், அழுகிறார். சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பயத்து அல்லாஹ் மன்னிச்சிடுவார். ஆனா பயத்து அல்லாஹ் மன்னிச்சிடுவார். ஆனா வஇன்ன ஸாஹிபல் கீபா, அவரை பத்தி புறம் பேசிட்டோம், அவரை பத்தி குறைய சொல்லிட்டோம், அவர்கிட்ட இல்லாததை நாம பேசுறோம் என்றா சொன்னாங்க, அந்த சகோதரர் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டார். அதை பத்தி குறைய பேசுறோம், அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர் மன்னிச்சால் தான் அல்லாஹ்வுக்கு மன்னிப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னு இருந்தா அவருக்கு அந்த பாவத்துக்கு மன்னிப்பு இல்லை. எனவே சகோதரர்களே பெரியார்களே, எனவே தான் புறப்பேற்கிறது பெரிய ஒரு பாவத்திலே ஒரு பங்காகத்தான் இந்த குர்ஆன் அவதூறு என்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுறாங்க. அந்த குர்ஆன் சொல்லுது, வலா யக்தபுக்கும் பாபா, நீங்க யாரையும் கோபிச்சு கொள்ளவான். கோபத்துடைய விபரீதம் புறமாக பாவம், கோபத்துடைய அந்த தாக்கம் பெரிய பாவத்துல கொண்டு போய் சேர்த்து சொல்லி கொண்டு குர்ஆன் சொல்லுது, ஐயஹிப்பு அஹதக்கும், உங்கள் ஒருத்தர் விரும்புவாரா ஐயக்குல லஹ்மா அஹீ மைத்தா, உங்கள் ஒருத்தர் மௌத்தாக இருக்கிறார், அந்த மௌத்தானவருடைய
மாமிசத்தை எடுத்து சாப்பிடுவதை உங்களுக்கு விரும்புவாரான குழந்தை புறம் பேசுறதுக்கு உதாரணம் சொல்லுது. அடுத்தவருக்கு அவதூறு சொல்றதுக்கு, அடுத்தவரை பற்றி புறம் பேசுறதுக்கு உதாரணம் சொல்லுது. சகோதரனுடைய அந்த மாமிசத்தை சாப்பிடுவது, மௌத்தால் இருக்கக்கூடிய சகோதரிய மாமிசத்தை சாப்பிடுவதை விரும்புவார்களா? அவ்வளவு சொல்லி பார்த்தா யாரும் விரும்ப மாட்டோம், யாருமே விரும்ப மாட்டோம். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, எனவே அந்த அளவுக்கு ஒரு பாவத்துடைய இருக்கிறது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லிட்டார். எனவே தான் எப்பவும் எங்ககிட்ட எந்த செய்தி வந்தாலும், யார் எதை சொன்னாலும் எங்ககிட்ட ஒரு இருக்கிற என்ன தெரியுமா? அதனுடைய தெளிவு தன்மை, தெளிவான அந்த விளக்கு தெளிவு இருந்தா தான் நாங்க அதை செயா பண்ண மாட்டோம், அதை பேச மாட்டோம். சில நேரம் ஒருத்தர் செய்தியை கொண்டு வருவார், ஒருத்தரை பத்திய குறைய கொண்டு சொல்லுவார். ஆனா இருக்கணும் என்ன தெரியுமா? அவரை பத்திய தெளிவு இருக்கும், சொல்லியிருப்பார். அடுத்த குரான் சொல்லுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஏ ஈமான் கொண்டவர்களே, இன்ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபைன், உங்கள்கிட்ட ஒரு ஃபாஸிக் கெட்டவன் ஒரு செய்தியை கொண்டு வந்துட்டான், உங்ககிட்ட ஒரு கெட்டவன் ஒரு செய்தியை கொண்டு வந்துட்டான். குரான் என்ன சொல்லுது? கெட்ட செய்தியை கொண்டு வரவன் கெட்டது, அதாவது ஒரு செய்தியை மோசமானதை கொண்டு வரவன் கெட்டவன் சொல்லிடுவான். மோசமான ஒரு செய்தியை கொண்டு வரவன் யாரு? பாசி, அவன் கெட்டவன் தான். ஏன்? நலவு இல்லாதவன், நலவு இல்லாததை கெடுதியானதை பக்கம் அந்த மனிதனை திருப்பதற்காக வேண்டிய செய்தியை கொண்டு வரண்டா, அது கெட்டவன் தான். அடுத்த பாருங்க, அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு அவதூறு சொன்னாங்களா இல்லையா? ஜினா செஞ்சாங்க, போய் அதை விட்டு வார நேரம், ஒரு சஹாபியோட வார நேரம், அது நீண்ட ஒரு சரித்திரம். சோழலை பெரியார்களே, அந்த டைம்ல யார் விட்டு கட்டினது? ஒரு முஸ்லிம் விட்டு கட்டல், ஒரு முஸ்லிம் விட்டு கட்டல். சோழலை பெரியார்களே, யாரு சொன்னது? ஒரு முனாஃபிக். வாழ்க்கையில நலவில்லை அவனுக்கிட்ட, வாழ்க்கையில நல்லது இல்லை. அந்த அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவனுக்கு கூட விட்டு கட்டினவன் ஒரு முனாஃபிக். குர்ஆன் சொல்லுது, கெட்டவைகளை கொண்டு வரவன் அவன் கெட்டவன் தான், நல்லவனாக இருக்க முடியாது. குர்ஆன் சொல்லுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபைன், உனக்கிட்ட ஒரு செய்தியை கொண்டு வந்துட்டா, ஒரு செய்தியை கொண்டு வந்துட்டா, ஃபதபையனு, அதை நீங்க தெளிவுபடுத்திக் கொள்ளுங்க. சில வருடங்க போன்ல வார மெசேஜ் இன்னார பத்தி வந்துட்டா, அது என்னடாப்பா, இது பின்னணி என்ன, செஞ்சிருப்பாரா இல்லையா, இப்படி ஒரு பாவத்துல அல்லது இப்படி ஒரு விஷயங்கள் ஈடுபட்டு இருப்பாரா என்னதை பார்க்கறது இல்லையா? அதை எடுத்து இன்னொரு குரூப்ல செய்யலாம். சோழலை பெரியார்களே, அதை எடுத்து இன்னொரு குரூப்ல இன்னைக்கு சோழலை பெரியார்களே, ஆக பெரிய ஒரு பாவத்தை போனின் மூலமாக செஞ்சு கொடுக்குது. இந்த மொபைல் இருக்கா, ஒரு பக்கம் பேசுறது, இன்னொரு பக்கம் வார செய்திகளை தட்டிவிக்கிறது, அவையா செயா பண்ணி இருக்கிறது. எத்தனை பேர் பார்க்கிறாங்க? அந்த வார செய்திய தெளிவில்லாம நாங்க அதை செயல் பண்ணுவோமா இருந்தா, அதை நாங்க அந்த மற்ற தட்டி விடுவோம் இருந்தால், சோழலை பெரியார்களை யாரெல்லாம் அதை பார்த்து கெட்டதை உணவார்களோ அந்த பாவெல்லாம் எங்களை வந்துச்சு, பாவெல்லாம் எங்களை வந்துச்சு. என்னதான் குர்ஆன் சொல்லுது? ஒரு செய்தி வருகிறது, ஒரு செய்தி கொண்டு வந்தால் தெளிவாக்கிக் கொள்ளுங்க. யாருக்கு? ஒரு கூட்டத்தாருக்கு முன்னால் சொல்றதுக்கு முன்னால, ஒரு கூட்டத்துக்கு முன்னால எத்தி வைக்கிறதுக்கு முன்னால, ஒரு கூட்டத்துக்கு நீங்க அதை போடுறதுக்கு முன்னால தெளிவாக்கிக் கொள்ளுங்க. அப்படி நீங்க செய்ய வேண்டியிருந்தால் நீங்க சஞ்சலத்துக்குள்ளாகிறீங்க, சஞ்சலப்படுவீங்க. எனவே சகோதரர்களே பெரியார்களே, எனவே என்ற வாழ்க்கையில பேசப்பட்டதுக்கு முன்னாலே தெளிவை கொண்டு வந்தோம். அது புறமாக இருந்தாலும் சரி, அது அவதூறாக இருந்தாலும் சரி, சோழலை பெரியார்களே, ஒருத்தர் கொண்டு வந்த செய்தியை தெளிவடைத்துக் கொண்டால் அந்த பாவத்திற்கு தப்பிக்கொள்ளும். அதனால்தான் சோழலை பெரியார்களே, நாளைய கயாமத்துடைய நாளையில இவருடைய தண்டனைகளும், யாரெல்லாம் தீபம் பேசுறாங்களோ, அவதூறு சொல்றாங்களோ, இவருடைய தண்டனைகளும் பெரியதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு கபர் இருக்கக்கூடிய அந்த கபர் பக்கமா அந்த
இரண்டு கபர் இருக்கக்கூடிய அந்த கபரின் பக்கம் நடந்து போறாங்க. அந்த கபராளிகள் 2 பேரும் வேதனை செய்யப்பட்டு கொள்கிறார். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க அந்த 2 பேரும் வேதனை செய்யப்படல ஒரு பெரிய பாவத்துக்காக. அவர் செஞ்ச பாவம் என்ன தெரியுமா? ஒரு ஆள் செஞ்ச பாவம் சிறுநீர் கழிப்பார், சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்ய மாட்டார், அவருடைய ஆடையை பாதுகாத்துக் கொள்ள மாட்டார், அவர் உடம்பை பாதுகாத்துக் கொள்ள மாட்டார். சிறுநீரை கழிச்சாச்சு, அதை சுத்தப்படுத்துறது இல்லை, அதனால நதீஸ். சிறுநீரை கழிச்சா சொல்லி தந்தது தான், மார்க்கம் காட்டுறது தான் என்னோட வாழ்க்கையில அதை சுத்தம் செய்யும். சுத்தக்கூடிய பகுதி சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சிறுநீரை கழித்து விட்டு அந்த சிறுநீர் கழித்ததுக்கு பின்னால தன்னுடைய ஆடையையும் தன்னுடைய மேடையையும் சுத்தத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலையோ அவருக்கு தான் இந்த தண்டனை கொடுக்கப்பட்டுள்ளது. சிறுநீர் கழிச்சு கழுக மாட்டார், தன்னை உடம்பை பாதுகாத்துக் கொள்ள மாட்டார், தன்னுடைய ஆடையை பாதுகாத்துக் கொள்ள மாட்டார், அதனால வேதனை செய்யப்படுகிறார். இரண்டாவது சொன்னாங்க, இரண்டாவது மனிதர் வேதனை செய்யப்படுகிறார். எம்சி அலன் நனீமா இவர் என்ன செஞ்சாருன்னா கோல் எடுத்து கொடுத்துறீங்க, கோல் சொல்லுகிறீங்க. அந்த குர்ஆன் சொல்லுது, வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தின் லுமஸா, கோல் சொல்லி திரியக்கூடிய உம்மத்திற்கும் கேடுண்டாகட்டும், அல்லது வழியில நரகம் கொடுத்து வழியில நரகம் இருக்கிறது என்ற குர்ஆன் சொல்லுகிறார். கோல் சொல்லி வேறபத்தி அவபத்தி எல்லாம் எடுத்து கொண்டு செல் சொன்னாங்க. இந்த கோல் சொன்னது கூடாமத்தான் அடுத்த நபர் இந்த கபருக்குள்ள வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு அந்த அதாவது குச்சிகள் அடித்து அந்த அந்த கபருல நாட்டினாங்க. கேட்டாங்க சஹாபாக்கள், ஏன் யா ரசூலல்லாஹ் செய்றீங்க? சொன்னாங்க, இது காயா இருக்கும் காலமெல்லாம், இது அதாவது காயாம இருக்கும் காலமெல்லாம் செட்டின இந்த நடி இந்த செடி வந்து காயாம இருக்கும் காலமெல்லாம் இந்த கபருக்கு வேதனை செய்யப்படாதுன்னு சொன்னாங்க. வேதனை குறைக்கப்படும், வேதனை செய்யப்படும், வேதனை குறைக்கப்படும் சொன்னாங்க. எனவே சகோதரர்களே பெரியார்களே, அப்ப கபருக்குள்ளாலையும் வேதனை செய்யப்படக்கூடிய ஒரு பாவம் தான் கோல் சொல்லுகிறது, புறம் பேசுறது, அவதூறு சொல்றது. இதோ ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இஸ்ராவுடைய பயணம் போயிருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு கூட்டத்தார் எனக்கு காட்டப்பட்டார். அந்த நேரத்தில் லஹும் அல்ஃபாஹும் மின் ஹாசி, அவங்களுக்கு செம்பினான நகர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. செம்பான நகர். யஸ்மிஷூன வுஜூஹஹும் வ சுதூரஹும், அந்த நாத்தார் என்ன செஞ்சாங்கன்னா தன்னுடைய முகத்தையும் தன்னுடைய மார்பகங்களையும் நெஞ்சையும் அப்படியே பிச்சு கொடுக்கிறாங்க. அவங்களே பிச்சு கொடுக்கிறாங்க. எவ்வளவு வேதனையாக செம்பான நான் மேல சும்மா இருக்கக்கூடிய நகத்தாலே அப்படி பிச்சு எடுத்துட்டா எவ்வளவு வேதனை. அப்ப செம்பினால கொடுக்கப்பட்ட நாம் மதால தன்னுடைய முகத்தையும் தன்னுடைய நெஞ்சையும் கிழித்துக் கொண்டிருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்து கேட்டாங்க, யா இப்ராஹிம் மன் ஹாவுலா, இவர்கள் யாருன்னு கேட்டாங்க. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஹாவுலா இல்லதீன யக்குலூன லுஹுமன் நாஸ், யார் தெரியுமா? மக்களுடைய இறைச்சியை சாப்பிடுறவர்கள், மக்களுடைய இறைச்சியை சாப்பிட்டு இருந்தவர்கள், சாப்பிட்டவர், ரெண்டா புறம் பேசினவர், அவதூறு சொல்றவர், அடுத்தவரை பத்தி நல்ல வைக்காதவர்கள், எவ்வளவு தான் இந்த நரகத்திற்குள்ளால் அன்புக்குள்ள வயகூன அலா அராதிஹி, அடுத்தவருடைய மானத்தோட விளையாடியவர்கள், அடுத்தவருடைய மானங்களோட விளையாடியவர்கள் சொன்னாங்க. இந்த ரெண்டுக்காக வேண்டியதுதான் இது நரகத்தில் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு கொடூரமான பாவம் தான் நாங்க பேசுவோம். நம்ம சபியா ரபியல்லாஹு பார்த்து மாயிஷா ரபியல்லாஹு அவங்க சொன்னாங்க, கதா கதா சபியா ரபியல்லாஹு இவ்வாறு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? சபியா ரபியல்லாஹு அந்த கட்டையில என்றதை மாயிஷா ரபியல்லாஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா நீங்க சொல்ற இந்த வார்த்தை இருக்குது, அடுத்து அவரை பார்த்து நீங்க கட்டைன்னு சொன்னீங்களே, இந்த ஒரு வார்த்தை இருக்குது, இத கடலுக்குள்ள இந்த வார்த்தையை போட்டா அந்த கடல் கூட அப்படியே நாட்டம் எடுக்க ஆரம்பிச்சு. அவருடைய வாடையாரு, அந்த வாடையினால அந்த கடல் முழுக்க நாட்டம் எடுக்க, அது வாடை எடுக்க ஆரம்பிக்கும் சொன்னாங்க.
அந்த அளவுக்கு பயங்கரமானதுதான் இந்த வார்த்தைகள் இருக்கிறது. எனவே சகோதரர்களே, பெரியார்களே, எனவே என் வாழ்க்கையில அடுத்தவர்களை பற்றி நல்லதை நினைத்து நல்லதை பேசு, நல்லவங்களுக்கு காவிகளாக இருக்கும். அதனால சொல்றாங்க, சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய அடியார்கள்ல மிகவும் சிறந்த அடியார் யார் தெரியுமா? அவரை பார்த்தா அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும். அவர் நல்லதான் பேசுவார், நல்லதான் கதைப்பார், கெட்டதை செல்ல மாட்டார், கெட்ட சிந்தனை இருக்காது, கெட்ட எண்ணம் இருக்காது. அதே மாதிரி சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய அடியார்கள்ல மிகவும் கெட்டவர் யார் தெரியுமா? அவர் யார் தெரியுமா? அவர் கோல் சொல்லி மக்களிடத்திலே திரியக்கூடியவர். சொன்னார், மக்களை பற்றி கோல் சொல்லி திரியக்கூடியவர் தான் மக்களிலே அடியார், அல்லாஹ்வுடைய அடியார்களே மிகவும் கெட்டவர் சொன்னாங்க. எனவே சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்துல வாழ்ந்த காலம் சொற்ப காலம். நல்லவைகள் உள்ளத்தில் கொண்டு வரும், நல்ல சிந்தனைகளை உருவாக்கும், நல்லவைகளை வாழ்க்கையில பேச ஆரம்பிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட பாருங்க சகோதரர்களே, பெரியார்களே, சஹாபாக்கள் வந்து சில பாவம் செஞ்சாங்கன்னு சொன்னா கூட, சில பாவத்தை செஞ்சாங்கன்னு கூட சொல்ற நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க. மாயிது அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு ஜினா செஞ்சிட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் ஜினா செஞ்சிட்டேன், நான் ஜினா செஞ்சிட்டேன். 3 தடவை சொல்றாங்க. 3 தடவை தன்னுடைய தலையை திருப்பி கொள்றாங்க. சொன்னாங்க, நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க, நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க. சொல்ல பெரியார்களே, அதுக்கு பின்னால அவராக இந்த பாவத்தை சொல்ற நேரம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பாவத்துக்குரிய தண்டனையை கொடுத்தாங்க, கல்லெறிந்து கொள்ளும்படி. அந்த நேரத்தில் கூட ஒரு சஹாபி சொல்ல பெரியார்களே, அவருடைய ரத்தம் அவருடைய மேலில படுகிறது. சொன்னாங்க, இந்த பாவியுடைய ரத்தம் அவருடைய மேலில படுகிறது சொல்ற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சொல்ல வேண்டாம், சொல்ல வேண்டாம் அப்படியான வார்த்தை. அவர் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை பெற்று விட்டார். ஆனா நீங்க சொன்ன வார்த்தை அது மோசமான வார்த்தை, இழிவான வார்த்தை, அல்லாஹ்வால் அது ஏற்றுக்கொள்ள முடியாத வார்த்தை. எனவே அந்த வார்த்தைகளை பேச வேண்டாம் என்று சொல்றார். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, பாவம் அர்த்தம் அதே சொல்லுது, பாவத்தை கண்டா கையால தடுக்கணும். மன்றாமிக்கு முக்கரன் பல்வகையில் ஏதி கையால தடுக்கணும் அல்லது நாவினால தடுக்கணும். அப்படி இல்லைன்னா பாவத்தை வெறுக்கணும். செய்யற பாவத்தை பரப்புறதில்லை. எனக்கு முடியும் பாவப்பட காண்டா போய் பேசணும், சொல்லணும். ஆனா செஞ்சவருடைய பாவத்தை பரப்புறதில்லை. இன்னும் இந்த பாவத்தை செஞ்சு கொண்டிருக்கிறாரே, 4 பேரை சேர்த்துக் கொள்றது, 5 பேரை சேர்த்துக் கொள்றது, அந்த பாவத்துக்காக வேண்டி பின்னால் ஈடுபட்டது ஆகப்பெரிய அவர் செஞ்ச ஒரு பாவம். ஆனா நாங்க செய்யறோம் ஆகப்பெரிய பாவம். அதுதானே அவங்க சொல்ல பெரியார்களே, அவங்க இரவல்ல அவருடைய வளமை இருந்தது, சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஊரை, அந்த நாட்டை பார்க்கக்கூடிய வளமை இருந்தது. ஒரு தடவை போறாங்க, ஒரு சகோதரன் குளித்து கொண்டிருந்தார். சகோதரர் வீட்டுக்குள்ளார குளித்து கொண்டிருக்கிறார். உன் கதவு கூட்டப்பட்டிருந்தது. உமரதியாக பின்னால போய் அந்த வீட்டுக்குள்ள பார்த்தாங்க. சொன்னாங்க, குளிச்சு கொண்டிருக்கிறார், அவங்க தண்டனை சொல்லணும், தண்டனை தர வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் அந்த நபர் சொன்னார், ஏ அமீருல் முஃமினீன், நான் செய்த ஒரு பாவம், ஆனா நீங்க 3 பாவத்தை செஞ்சீங்க. என்ன தெரியுமா? சலாம் சொல்லி கொண்டு கூடாது, சலாம் அனுமதி கேட்கணும். வீட்டுக்குள்ள வாரதாக இருந்தா நீங்க அனுமதி கேட்கிறேன். வீட்டுக்குள்ள வாரதாக இருந்தால் சலாம் சொல்ல வேண்டும், நீங்கள் சலாம் சொல்லவில்லை. 3வது, செய்யற பாவத்தை துருவி ஆராயக்கூடாது, நீங்கள் துருவி ஆராய. 3 பாவத்தை செய்திருக்கிறீர்கள் என்று சொன்னாங்க. அமீருல் முஃமினீன் நாம ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா செஞ்சதுக்காக வேண்டி அவங்களுக்கு தௌபா செய்ய வச்சாங்க. சகோதரர்களே, தெரியாதே. எனவே செய்யறது ஒரு பாவம், நாங்க பல பாவத்துக்கு அதுக்குள்ள நாங்க போயிடக்கூடாது. வேற சகோதரர்களே, தெரியாதே, என்னோட வாழ்க்கையில நல்லதை பேசுவோம், நல்லதை கதைப்போம், நல்லதை எண்ணுவோம். இந்த ஹதீஸை எடுத்துக்கொள்வோம், முஃமின்களை பற்றி நல்லதை நினைப்போம். சகோதரர்களே, தெரியாதே, நல்லதை நினைத்து நல்லவர்களாக வாழ்ந்து இந்த பூமிக்கு மேலால் அல்லாஹ்வுடைய அந்த ரிதாவை பொருத்தத்திலிருந்து நாளைக்கும் அவருடைய பொருத்தத்தை அடையக்கூடிய அந்த கூட்டங்களில் நம் அனைவரையும் அல்லாஹ் சேர்த்துருவானாக. யாருடைய பாவங்களை மன்னிச்சுவாயா, யாருடைய தாய்மொழிய பாவங்களை மன்னிச்சுவாயா, யாரா உற்றாருடைய பாவங்களை மன்னிச்சுவாயா, பூரா முஸ்லிமான முக்மீனான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிச்சுவாயா. யார் உலகத்துக்கு மேலால் சொற்பக்கால வாழ்க்கையை வந்திருக்கிறாயா அல்லா, இது குறுகிய கால வாழ்க்கையா அல்லா, இது நலன்களை யாரா, நலன்களை கைகள்ல பங்குகொள்ளக்கூடியவர்களாக ஆக்கியா அல்லா, எதிர்களை இருந்து கூட பாதுகாத்தியா அல்லா, நல்ல நிலை பேசக்கூடியவர்களாக நாவை உருவாக்கி தருவாயாக.
நல்ல நினைக்கக்கூடியவர்களாக இந்த கல்வியை உருவாக்கி தந்துருவாயாக. யா அல்லாஹ் நிம்மதியான வாழ்க்கையை தந்துருவாயாக, நோயற்ற வாழ்க்கையை தந்துருவாயாக, கடலில்லாத வாழ்க்கையை தந்துருவாயாக, நீ கொஞ்சம் கொள்ளக்கூடிய வாழ்க்கையை தந்துருவாயாக. யா அல்லாஹ் வந்தாலும் நோக்கி வச்சிருக்கிறாயா அல்லாஹ், இந்த நோக்கை சொன்ன போதா தந்துருவாயாக, கண்ணியமான போதா தந்துருவாயாக, நீ கொஞ்சம் கொள்ளக்கூடிய போதா தந்துருவாயாக. மோத்துக்கு பின்னால் எல்லா வாழ்க்கையிலையும் இடத்தை அடையக்கூடியவர்களாக ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை, யா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அடியார்களாக நம் அனைவரை கபூஷித்துக் கொள்வாயாக. வாஹுதவாய் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل وسلم وبارك عليه يا ايها الذين امنوا. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا يحب أحدكم أن يأكل لحم أخيه ميتا فكرهتموه واتقوا الله إن الله تواب رحيم. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم الطيبة تشق من الزنا وكما قال عليه الصلاة والسلام. بارك الله لنا ولكم في القرآن الكريم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم إنه تعالى جواد كريم وهو رؤوف رحيم ورب حليم فاستغفروه إنه